ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார், காவிரி சூழ் சாத்தனூர் கருது மூலன் பயிலா நோயுடன் வீய துயர் நீடும் பசுக்களைக் கண்டு அவன் உடல் பாய்ந்து போத அயலாகப் பண்டை உடல் அருளால் மேவி ஆவடு தன்துறை ஆண்டுக்கு ஒரு பாவாக குயிலாரும் அரசடியில் இருந்து கூறி கோதிலாவட கையிலை குறுகினாரே. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நம்ம பாயிரம் இன்னும் இன்ட்ரடக்ஷன் பாகம் தான். அதாவது திருமூலர் பெருமான் எந்த பொருளை பற்றி இந்த புஸ்தகம் இருக்கோ அது அந்த பொருளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அவரோட இன்ட்ரடக்ஷன் ஸ்பெஷல் பாயிரம். அந்த பொருளை அப்படியே அந்த இன்ட்ரடக்ஷன்லேயே அந்த பொருளை அப்படி கொடுத்து விடுறார். ஒவ்வொரு பாடல்லையும் அப்படி அனுபவமா. 25வது பாடல் பார்த்தோம் கடைசியா. பிறப்பிலி பிஞகன் பேரருளாளன் இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமே. அந்த அந்த பொருளுக்கு வந்து உத்பவம் நாசம்ங்கிறது கிடையாது, எல்லாத்தையும் கடந்தது, எப்பவும் இருக்கிறது, அருள் வடிவமா இருக்கிறது. அதுக்கு அந்நியமா ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னு அது நினைச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து தன்னுடைய அனுபவத்தையே கொடுத்து ஏக்கமா இருக்கிற அந்த உணர்வை வந்து பூர்ணமா அனுகிரகம் பண்ணக்கூடிய அருள் வடிவமா இருக்கு. அந்த பொருளை தொழுதாக்க வந்து மாயைக்கு விருத்தமா இருக்கிற ஞானம் சித்திக்கும். எல்லாம் அவரோட விஷன், அந்த எக்ஸ்பிரஷனே, அந்த அனுபவத்தோட டேஸ்ட் அப்படி இது எல்லாத்தையும் கடந்த பொருள், அருள் வழங்குறதுல வந்து ஒரு பிரேக் இல்லாம இருக்கிற பொருள். அந்த பொருளை தொழுதானாக்க தொடரவாளுக்கும் அதோட இரண்டரை கலந்து அந்த ஞான நிலை சித்திக்கும் அப்படின்னு அந்த பாடல்ல அந்த பரம்பொருளை வந்து அனுபவிக்கிறார். அடுத்த பாடல் 26வது பாடல். தொடர்ந்து நின்றானை தொழுமின் தொழுதால் படர்ந்து நின்றான் பரி பாரகம் முற்றும் கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே உடந்து நின்றான். இல்ல என்னது, உடந்து இருந்தான். உடந்து இருந்தான் அடி புண்ணியம் ஆமை. அது எப்படி அந்த பொருள் எப்படி சர்வ வியாபகம்ங்கிறது அது என்ன அப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்கு எனக்கு. அதுக்கு மேல அதாவது எல்லாத்தையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. ஆக்சுவலா இந்த அப்பியரன்ஸுக்கு ஆதாரமா அதுதான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. ஆனா நம்மளுக்கு அந்த அப்பியரன்ஸ் தான் காணப்படுறதுங்கிறதுனால அதுல எல்லாமா இருக்கு, அதுல எல்லாத்துலயும் நிறைஞ்சிருக்குன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த அந்த விஷன் இதுல இந்த பாடல்ல வந்து அவ்வளோ அழகா கொடுக்கிறார். படர்ந்து நின்றான் பரி பாரகம் முற்றும் கடந்து நின்றான். இந்த கிராஸ் எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷன் வந்து இந்திரியங்கள் மனசு புத்திக்கு வேத்தியமா இருக்கிற இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஃபுல்லா பறந்து நின்றான். அதுல வந்து எவ்ரி நூக் அண்ட் கார்னர், நம்ம ரிபு மகர்ஷி சொல்வாரே, நாட் அ சிங்கிள் ஆட்டம் கேன் எக்ஸிஸ்ட் அபார்ட் ஃப்ரம் இட். அது 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 என்ன, அந்த உணர்வுனால வந்து இந்த காணப்படுற அந்த மேனிஃபெஸ்டேஷன்ல இருக்கிற டிஃபரன்சஸ் எல்லாம் கடக்கிறதுக்கு யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, பல தன்மைகளோட பல விஷயங்கள் வஸ்துக்கள்லாம் காணப்படுறது அப்படிங்கிறத வந்து அதுக்கு காமனா இருக்கிற ஒரு பாயிண்ட பார்க்கறதுக்கு. படர்ந்து நின்றான் பரிபாரகம் முற்றும். இந்த மேனிஃபெஸ்டேஷன்னு இந்திரியம் மனசு புத்திக்கு தெரியப்படுற இந்த சிருஷ்டிக்கு ஃபுல்லா he fills everything.
தெர் இஸ் நாட் அ சிங்கிள், அதான் அதேதான் ரிபு மகர்ஷி சொல்ற எக்ஸ்பிரஷன் தான். அதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை. நாட் அ சிங்கிள் ஆட்டம் இன் திஸ் மேனிஃபெஸ்டேஷன் கேன் எக்ஸிஸ்ட் அப்பார்ட் ஃப்ரம் இட். எல்லாத்துக்கும் ஆதாரமா எல்லாத்துலேயும் நிறைஞ்சு நிறைந்து நின்றான். எல்லாத்துலேயும் வந்து ஹீ ஃபில்ஸ் எவ்ரிதிங் இன் திஸ் மேனிஃபெஸ்டேஷன். முற்றும் கடந்து நின்றான். அதுக்கப்புறம் அதை கடந்தும் அது மேனிஃபெஸ்டேஷன்ல எல்லாமாவும் இருக்கார், அதை கடந்து அப்பாற்பட்டும் இருக்கார். அது நம்ம என்ன சொல்றது, இப்ப ஸ்கிரீன்ல படங்கள் காணறது அப்படின்னா இந்த படங்கள் எல்லாமே அந்த பொருள் தான், அதை கடந்து இருக்கிற அந்த ஸ்கிரீனும் அந்த பொருள் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அது. ஆக்சுவலா அங்க இருக்கிறது ஒண்ணுதான், பட் பாக்குற ஆளோட திருஷ்டி வந்து இந்த பலது காணப்படுறதுல திருஷ்டி இருக்கிறதுனால வந்து அது அப்படி சொல்ல வேண்டியதா இருக்கு. எல்லாமாவும் அவர் தான் இருக்கார், அதை கடந்து இருக்கிற பொருளாவும் அதுதான் அவர் தான் இருக்கார். படர்ந்து நின்றான், பரிபாரகம் முற்றும் கடந்து நின்றான். கமலம் மலர் மேலே உடந்து இருந்தான். அதானே? ஆமா, உடந்து இருந்தான். கமலம் மலர் மேலே உடந்து இருந்தான். கமலம்னா இது ஏதோ குளத்துல பூக்கிற தாமரை இல்ல, அந்தந்த ஜீவனோட சென்டர், ஹார்ட் சென்டர், இதய தாமரை. அது என்னமோ தெரியல, அந்த யோகிக் பேலன்ஸ்ல வந்து ஒவ்வொரு எனர்ஜி லெவல்லையும் வந்து ஒரு தாமரை பூ இருக்கிற மாதிரி தான் சொல்லப்படுறது. அந்த என்ன மூலாதாரத்துல இருந்து ஒவ்வொரு எனர்ஜி லெவல்லையும் வந்து அந்த எனர்ஜி சென்டர்ல வந்து இட் இஸ், அது அப்படிதான் சார்ட் ஆஃப் இட் இஸ் டிஃபைன்டு. ஒரு 2 பெட்டல் லோட்டஸ், 4 பெட்டல் லோட்டஸ், 8 பெட்டல் லோட்டஸ் அப்படியெல்லாம் இருக்குன்னு அது வந்து ஒரு தாமரையா தான் சொல்லப்படுறது. கமலமா இங்க வந்து அவர் அப்படி பல லெவல்ல இருக்கிற தாமரையெல்லாம் அப்படி எடுத்துட்டாலும் அதுவும் ஓகே தான். எல்லா அந்த எனர்ஜி லெவல்ஸ்லயும் உணரப்படுற பொருளா, அதான் முதல் பாடலையே சொன்னார் இல்லையா, 6 நிலைகள்லயும் உணரப்படுறவன். எந்த நிலையில அந்த எனர்ஜி வந்து உணரப்பட்டாலும் அதுவா இருக்கிறது அவர் தான். ஸோ ஒவ்வொரு நிலையிலையும் இருக்கிறவர் ஹிருதய கமலம் முக்கியமா. அதாவது நான் இந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட சென்ட்ரல் பாயிண்ட் நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து அது இட் இஸ் டெஃபினெட்லி நாட் அ பிளேஸ். ஓகே, இட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு டைம் அண்ட் பிளேஸ். அது நம்மளுக்கே தெரியுது. நான் இருக்கேங்கிற அந்த உணர்வு வந்து நீ இருக்கியா அப்படின்னு கேட்டா நான் இருக்கேங்கிறது வந்து இட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு டைம் அண்ட் பிளேஸ். அது நேத்திக்கு கேட்டாலும் இன்னைக்கு கேட்டாலும் சின்ன குழந்தைய கேட்டாலும் வயசானவாளை கேட்டாலும் எப்ப கேட்டாலும் எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறப்ப கேட்டாலும் அந்த இருக்கேங்கிற அந்த அனுபவம், அந்த டேஸ்ட்ல வந்து ஒரு வித்தியாசமும் கிடையாது. இது எதுக்கு சொல்லுவாங்க, அது அதே போயிடுத்து. கமலம் மலர், அதான் ஹிருதய இல்ல அது என்ன போச்சு, சரி போட்டோம். அதாவது இந்த ஹார்ட் சென்டருங்கிற அந்த லோட்டஸ் அப்படின்னு சொல்றோமே, அதுல வந்து உணரப்படுறது, அதாவது இருப்புங்கிறத உணரப்படுறதே கமலம் மலர் மேலே உடந்து அதாவது இப்ப நான் என்னோட சென்டரை உணர்றேன், நான் இருக்கேன் அப்படிங்கிறத உணர்றேன்னு என்னோட சென்டர்னு சொல்றோம் இல்லையா. உடந்துங்கிறது வந்து ஆக்சுவலா கலந்து ஏக்கமா இருக்கிறது, அந்நியம்ங்கிற அந்த பாவமே இல்லாம கலந்து இருக்கிறது. அந்த ஹிருதய தாமரையில வந்து இந்த இண்டிவிஜுவல் சென்ஸுக்கு நான் இருக்கேங்கிற அந்த சென்டர் இருக்கே, அதோட கலந்து அதுக்கு அந்நியம் இல்லாம நிற்கிறானா. அப்படின்னா என்னன்னாக்க, இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல எல்லாமாவும் நிறைஞ்சிருக்கிற அதே பொருள் தான் வந்து இந்த இண்டிவிஜுவல் சென்ஸுக்கு ஆதாரமாகவும் இருக்கு, அந்த இண்டிவிஜுவல் சென்ஸாவே இருக்கு. லோகத்துல எல்லா என்னது கடந்து நிறைந்து நின்றான். he pervades everything, he pervades the manifestation completely ன்னு சொன்னார் இல்லையா. அப்ப அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் இந்த ஆளுங்கிறதுக்கு ஆதாரமாவும் அதுதான் இருக்கு. அந்த ஆளாவே அதான் உடந்து நின்றான். ஹிருதய கமலத்துல இருக்கக்கூடிய
நான் இருக்கேங்கிற அந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட எக்ஸிஸ்டென்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ், இண்டிவிஜுவல் சென்ஸோட எக்ஸிஸ்டென்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் அதோட ஏக்கமா கலந்து அந்நியம் அந்நியம் இல்லாத பாவத்தோட இருக்கான். உடந்து நின்றான், கமலம் மேலே உடந்து நின்றான். ஸோ அந்த ஜீவ பாவத்துக்கு ஆதாரமாகவும் இருக்கார். அந்த ஜீவனாவே அவர் தான் இருக்கார். அப்புறம் இனி இதை கடந்து ஏதாவது இருக்கு, இந்த மேனிஃபெஸ்டேஷனை கடந்து ஏதாவது இருக்குன்னா அதுவும் அதுவே தான் இருக்கு. கடந்து நின்றான், தொடர்ந்து நின்றான். அது ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு. இப்ப இந்த ஜீவன், இந்த ஜீவனுக்கு ஆதாரமா இருக்கிறது சொல்லியாச்சு, ஜீவனாவே இருக்கிறதும் சொல்லியாச்சு. ஆனா இந்த ஜீவ பாவம் பிரபலமா இருக்கிறதுனால நான் ஒரு ஆளா இருக்கேங்கிறது தான் திருப்பி திருப்பி வர்றது. இது இந்த ரெண்டு அம்சத்திலேயே இந்த நான் இருக்கேங்கிற அந்த உணர்வுக்கு ஆதாரமாகவும் அந்த உணர்வாகவும் அவராத இருக்காருன்னு அதுலயே முங்கி இல்லாம ஆயிட்டா முடிஞ்சு போச்சு. அப்புறமும் நான் அந்த ஆளா இருக்கேங்கிறது வந்தது அப்படின்னு சொன்னா, இல்ல இதை நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு அப்படி அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் ஏதோ ஒரு பாவத்துல கிளம்புறது அப்படின்னு சொன்னா, அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் எத்தனை பிறப்பிறப்பு ஜென்மாக்களை கடந்து வந்தாலும், எந்த அவஸ்தைகளை கடந்து வந்தாலும் அது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரே பொருள் அதுதான். வேற யாராலையும் தொடர்ந்து இருக்கவே முடியாது. என்ன சொல்லுவாள்ல, ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஜென்மாந்தரமானது. அதாவது நம்ம ரொம்ப அட்டாச்மெண்ட் வச்சுட்டு இருக்கோம் ஒரு ஜீவனோட அப்படின்னு சொன்னா, தாத்தாவே பேரனா பிறந்து விட்டார், அவருக்கு அந்த ஃபேமிலியை விட்டு போகிறதுக்கு இஷ்டமே இல்லை, அவர் உசுரை விட்டார். அப்புறம் அடுத்தது அந்த ஃபேமிலியில ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அவரே தான் பிறந்து விட்டார் அப்படின்லாம் சொல்றது இருக்கு இல்லையா. அதெல்லாம் தொடர்ச்சி கிடையாது. ஆக்சுவலி அதெல்லாம் மனோமண்டலம், ஏதோ பாவ மண்டலத்துல இருக்கிற ஏதோ கனெக்ஷன். அதுக்கு அந்த ஜீவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படி இல்லை, பிடிச்சிருக்குனாலும் பிடிக்கலனாலும் என்ன பாவம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதனால ஏதோ ஒரு கனெக்ஷன் ஏற்படும். அது இல்லைன்னு சொல்ல. ஆனா அது பெர்மனன்ட் கிடையாது. பெர்மனண்டா அந்த ஜீவன் எந்த நிலையில இருந்தாலும், எந்த லோகத்துக்கு எப்படி போய் வந்தாலும், இந்த ஜாகிரத் சொப்னம் சுஷுப்திங்கிற மாதிரி என்ன நிலைகளை கடந்து வந்தாலும், எங்கதான் அதோட டீடூர் இருந்தாலும் அது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரே பொருள்ங்கிறது இந்த இதுதான். ஏன்னா நான் இருக்கேங்கிற அந்த உணர்வு இருக்கணும். இல்லைன்னா யாரு எங்க போறது, எங்க இருக்கிறது, எந்த அவஸ்தைகளை கிராஸ் பண்றது, எல்லாத்துக்கும் தொடர்ந்து கூடன்னு இல்லை, ஆக்சுவலி அதுவாகவே இருக்கிறது தான் அது. பட் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து இருக்கக்கூடியது, நம்மளோட இருக்கக்கூடிய ஒரே பொருள். பாக்கி எல்லாம் போறது, கூடவே இருக்கக்கூடிய அந்த பொருள் தொடர்ந்து நின்றான். அப்படி இருக்கக்கூடிய பொருளை தொழுமின், உடந்து நின்றான், தொடர்ந்து நின்றான். அப்படி இருக்கிற பொருளை தொழுமின், தொழுதால் புண்ணியம் ஆமே. அந்த தொழறதுன்னா அதுக்கு சமர்ப்பணம் பண்றதுதான். சமர்ப்பணம் புண்ணியம்ங்கிறதும் என்ன மெரிட்டோரியஸ் ஆகி, அதாவது இந்த துவைத்த பாவத்துல பாக்கறச்சேதான் நல்லது கெட்டது புண்ணியம் பாபம் அப்படிங்கிறது இருக்கு. ஆக்சுவலா புண்ணியம்ங்கிறது அதுதான் ஹிதம். அந்த ஜீவன் தனக்கு தானே ஹிதம் பண்ணிக்கிறதும், அது ஜீவிதமே ஹிதமயமா இருக்கணும் அப்படின்னாக்க இந்த பொருளை நாடுறதுதான் வாஸ்தவமான ஹிதகரமான காரியம். இல்ல நம்ம சோசியல் சர்வீஸ் பண்றது, ஏதோ குளம் வெட்டுறது, அன்னம் பாலிக்கிறது, அதெல்லாம் தர்ம காரியம் அப்படின்னு பண்றது அப்படின்னா அதெல்லாம் இருக்கலாம். ஆதாரத்துல இந்த பொருள் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் வைசிஷ்டியம் கிடையாது. 2 பாடல் முன்னால ஏதோ பார்த்தோம் இல்லையா. அதாவது ஒரு ஸ்துதி அப்படின்னா அதோட லட்சணம் என்ன அப்படின்னா, ஈசனால அது அந்த பொருளால கமாண்ட் பண்ணப்பட்டு அந்த ஸ்துதி வந்திருக்குன்னு சொன்னாதான் அதுக்கு சித்த சுத்தியை கொடுக்கக்கூடிய வைபவம் இருக்கு. அதுதான் வாஸ்தவமான ஸ்துதி. அந்த மாதிரி இந்த சோசியல் சர்வீஸோ கைங்கரியமோ அதெல்லாம் அந்த பொருளை நாடி பண்ணப்படுற அந்த செயல்களுக்கு தான் வாஸ்தவத்துல ஹிதம் தரக்கூடிய தன்மை இருக்கும். நம்ம அன்னம் போடணும்னு ஏதோ போடுறோம், ஆனா அது சாப்பிடுற வாளுக்கு
ஹிதகரமா அமையறதா இல்லையாங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? அது ஹிதகரமா அமையணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த பொருளை நாடி அது மேல இருக்கிற அது அதுகிட்ட இருக்கிற நாட்டத்தினால இந்த செயல்பாடு நடந்தது. அதை நாடும் விஷயமா இது நடக்கிறது, அதுக்கு சமர்ப்பணமா இது நடக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த கர்மா எதுவா இருந்தாலும் வந்து அது ஹிதகரமா இருக்கும். யாரையாவது திட்டினா கூட ஹிதகரமா இருக்கும். ஏன்னா திட்டினாக்கா அவள்கிட்ட இருக்கிற தோஷம் போகும்படியா வந்து அந்த எனர்ஜி வந்து செலவு பண்றது. எப்படியோ எந்த ஆக்ஷனும் வந்து இட் இஸ் பெனிஃபிஷியல் இந்த ஜீவனுக்கும் சரி, வேற அந்த ஜீவனுக்கும் சரி, எந்த ஜீவனா இருந்தாலும் சரி, லோகத்துக்கே சரி, அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஆன் தி ஹோல். ஆக்சுவலா நம்ம ஆத்துல தர்மம்னு அதாவது நம்ம வாழற விதம்னு இருக்கு இல்லையா, அதுல சின்ன சின்ன தர்மங்கள் ஏதோ வாசு தெளிக்கிறோம், கோலம் போடுறது பண்ணி சின்ன சின்ன ஒவ்வொரு கர்மாக்குமே வந்து என்ன லட்சியம் அப்படின்னாக்க எல்லாமே ஹிதகரமா இருக்கட்டும், எல்லா ஜீவனுக்கும் லோகாஹா சமஸ்தாஹா சுகினோ பவந்து. சில சில இதெல்லாம் சொல்லுவோம், ஏதோ பொங்கலுக்கு அப்புறம் கனு வைக்கிறதெல்லாம் வந்து கூட பிறந்த வாழ்க்காக, இது வந்து நோன்பு பண்றது வந்து ஆத்துக்காரருக்காக அப்படியெல்லாம் சொல்றோம். எதுவா இருந்தாலும் ஆதாரத்துல வந்து அந்த பரம்பொருளோட நாட்டம் இருந்தாதான் வந்து அது வாஸ்தவமா. இனி நம்ம வந்து கோவில்ல போய் ஏதாவது பரிகாரம், பூஜை, தோஷத்துக்கு ஏதாவது நிவர்த்திக்கு ஹோமம் என்னத்த பண்ணினாலும் சரி, ஆதாரத்துல வந்து அந்த பொருளோட நாட்டம் இருந்தது அப்படின்னு சொன்னாதான் அந்த கர்மாக்கு வந்து வாஸ்தவமான ஹிதகரமான பிரயோஜனம் ஏற்படும். இல்லாட்டி இந்த இண்டிவிஜுவல் சென்ஸை ஃபீடு பண்ணணுங்கிற மாதிரி வந்து கர்மால ஈடுபட்டானாக்க அது பண்றவனுக்கும் சரி, லோகத்துக்கும் சரி எவ்வளோ ஹிதம் ஏற்படும்ங்கிறது நமக்கு அது நம்ம கேஜ் பண்றதுக்கு இல்லை. அதுவும் நடத்துற பொருளோட அதோட பொறுப்பு அது. நம்மள ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. மொத்தம் வந்து இங்க அவர் என்ன சொல்றார், நீங்க வந்து அந்த பொருளுக்கு சமர்ப்பித்தமா இருங்கோ, இருந்தாலே வந்து என்னெல்லாம் கர்மாக்கள் நடைபெறதோ எல்லாமே வந்து ஹிதகரமான கர்மாக்களா இருக்கும். லோகத்துக்கே இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கே எல்லாத்துக்கும் ஹிதகரமா இருக்கும். அதுக்கு சமர்ப்பித்தமா இருக்கிற நிலையில செய்யப்படுற கர்மா. ஆக மொத்தம் அந்த பொருள் தான் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கே ஆதாரமா இருக்கு, அதை கடந்தும் இருக்கு. அதுல நான் உணரப்படுற இந்த இண்டிவிஜுவல் சென்ஸாவும் அதுவே தான் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் எந்த அவஸ்தைகள், எந்த காலகட்டத்துல பிறப்பு ஜென்மாக்களோ அவஸ்தைகளோ என்னத்தை கடந்து போய் வந்தாலும், எந்த நிலையில போயிட்டு வந்தாலும் அது கூடவே சப்போர்ட்டா இருக்கு. அந்த பொருளை ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு வந்து சமர்ப்பித்தமா இருங்கோ. எல்லா கர்மாவும் என்ன செயல்பாடுகள் நடந்தாலும் எல்லாமே வந்து அந்த லோகத்துக்கு ஹிதகரமா அமையும். அந்த பொருள் எப்படி எல்லாத்துலயும் மேனிஃபெஸ்டடா இருக்கு அப்படிங்கறதோட ஒரு விஷன் இந்த பாடல்ல. உடந்திருந்தான் அடி புண்ணியம் மாமே, அது 26வது பாடல். 27வது பாடல், சந்தி எனத்தக்க தாமரை வான்முகத்து அந்தமில் ஈசன். வான்முகத்து அந்தமில் ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் குந்தியின் உள்ளே புகுந்து நின்றானே. என்ன விளையாடு. திருப்பி அந்த பொருளோட வர்ணனை சொல்றார். அந்தி காலத்துல வந்து ஆகாசத்துல, அதான் சந்தியா காலத்துல சூரியன் உதிக்கிற நேரமோ மறையிற நேரமோ, இரவும் பகலும் வந்து மீட் பண்ற நேரத்துல வந்து ஆகாசத்துல ஒரு செந்நிறம் தட்டுறது, ஒளிமயமான செந்நிறம் தட்டும். சந்தியா காலத்துல ஆகாசத்தை பார்த்தாக்க அந்த தரிசனம் ரொம்ப அழகா இருக்கும், கிருத்தியமா இருக்கும். அந்த சந்தி எனத்தக்க தாமரை வான்முகத்து அந்தமில் ஈசனாம். அந்த சந்தியா காலத்துல ஆகாசத்துல தட்டக்கூடிய செந்நிறம் மாதிரி சிவந்த செந்தாமரை மாதிரி மலர்ந்து ஒளிமயமான முகத்தை உடைய அந்தமில் ஈசன். அவர் எப்படிலாம் அனுபவிக்கிறாரு, சான்ஸே இல்லை. வான்முகம் அப்படிங்கிறது வந்து ஒளிமயமான திருமுக மண்டலம், அந்தமில் ஈசன்
அதுக்கு வந்து பிகினிங்கும் கிடையாது, எண்டும் கிடையாது. அப்படி எட்டர்னலா ஸ்பேஸ் அண்ட் டைமை கடந்து இருக்கக்கூடிய பொருள். அதுக்கு வந்து ஒரு ஒளி வடிவம். தாமரை சிவந்த செந்நிறம், ஒரு ஜோதிர்மயமான ஒரு செந்நிறம். அதான் நம்மளுக்கு அண்ணாமலையில வந்து அதான் அது அக்னி கிடையாது. பிரம்ம விஷ்ணுக்களுக்கு முன்னால ஆவிர்பவிச்ச அந்த ஈசன் வந்து செந்நிறத்துல அருணகிரி, அருணாங்கிறதே வந்து செந்நிறம். செந்நிறம், ஒரு ஒளி, ஒரு அமானுஷ்யமான ஒளி. அது லோகத்துல பாக்குற அந்த லைட் இல்ல, அது கடந்து அது ஒரு விதமான ஒரு ஒளி வடிவம். அப்படி இருக்கிற அந்த அந்தமில் ஈசன், பவுண்டரிஸே கிடையாது. அதுக்கு எல்லாத்தையும் கடந்து இருக்கக்கூடியது, ஈசத்துவம் உடையது, எல்லாத்தையும் தன்னுடைய ஆளுகைக்கு உடைய ஒரு சக்தி. அதே அந்த விஷனே அப்படியே இருக்கு. என்ன சந்தி எனத்தக்க தாமரை வான்முகத்து அந்தமில் ஈசன். அப்படிப்பட்ட அந்த ஞான ஒளி வடிவமான பொருளோட அருள் வந்து நம்மளுக்கு இந்த ஜீவன் வந்து அப்படி ஒரு பொருள் இருக்கு. நம்ம பகவத்கீதையில சொல்றாப்புல அப்படி ஒரு பொருள் இருக்கு, எல்லாத்தையும் கடந்த ஒரு பொருள், எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற ஒரு பொருள் தெரியறதே ஜீவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறார் ஃபர்ஸ்ட். அதாவது ஜீவ பாவத்துல நான் இந்த ஆளுன்னு குறுகி வந்த அந்த ஜீவன் வந்து எனக்கு இது வேணும், எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது நடக்கணும், அது நடக்கப்படாது அப்படின்னு அந்த விவகாரத்துல வந்து அவ்வளோ ஈடுபட்டுடுறதுனால தனக்கு ஆதாரமா தன்னுடைய உருவமாவே இருந்தாலும் அந்த பொருளை வந்து அது ரெக்கக்னைஸே பண்றது இல்லையே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படி ஒரு பொருள் இருக்குங்கிறது காதுல விழறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. விழுந்தாலும் அது ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு அப்படி ஒரு பொருள் இருக்கா, அதை நம்ம நாடணும் அப்படின்னு தோணுறதே கஷ்டமா இருக்கு. அப்படி தோணினாலும் அதுல வந்து அதுல முனைஞ்சி இறங்குறவாலும் கஷ்டம். அதுல முனைஞ்சி இறங்குறவாளையும் அதை அச்சீவ் பண்றவா ரொம்ப துர்லபம், ரொம்ப வெரி லெஸ் நம்பர் அப்படிங்கிற மாதிரி பகவத்கீதையில சொல்லுவார் பகவான். ஆனா ரெண்டு பாடல் முன்னால சொன்னாரோ இல்லையோ, அருள்வதில்ல அருளறதில்ல துறப்பிலி. மழை மேகம் மாதிரி அருளை வந்து வர்ஷிச்சுண்டு, அதாவது கணக்கு இல்லாம இங்க அங்கன்னு செலக்ட் பண்ணாம குவான்டிட்டி பார்க்காம எல்லா ஜீவன்களுக்கும் ஒரு போல அருளை வர்ஷிக்கிறதுல துறப்பிலி. அதுல இருந்து he never withdraws. ஏதோ ஆகாசத்துல இருந்து பெய்யற மழை வேணா ஒரு சில வருஷம் மழை கம்மியாயிடலாம், பெய்யாம போயிடலாம். 12 வருஷம் மழை பெய்யாது, கிரக நிலைகள்னால மழை பெய்யல, பஞ்சம் வந்துடுத்து அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இந்த கொண்டல், இந்த அருள் கொண்டல் வந்து கொற்ற அருள் வந்து இல்லாம ஆச்சுங்கிற சிச்சுவேஷனே கிடையாது. அது அருளறதுல துறப்பிலி. அது he never withdraws from that action of grace. அப்படி இருக்கிற அந்த பொருளோட கிரேஸ் வந்து அது எல்லாருக்கும் கொட்டுறதுங்கிறத ரியலைஸ் பண்ணணுமே. இட் இஸ் கிரேஸ்ஃபுல்ங்கிறத வந்து ரியலைஸ் பண்ணணுமே. அது ஜீவன் வந்து இட் இஸ் சோ என்க்ராஸ்ட் இன் இட்ஸ் இண்டிவிஜுவல் சென்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இட்ஸ் ஓன் பிளான்ஸ் அண்ட் வாட் எவர். ஹவு கேன் ஐ பி ஷூர் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு கேள்வி கேட்குற நிலையில இருந்ததுன்னா என்ன பண்றது? அந்த அருளை வந்து நித்தப்படி, ஏன்னா அது தொடர்ந்து இருக்கும் ஒரே சக்தி, அதோட சப்போர்ட்டையும் அதோட அருளையும் வந்து எந்த காலத்துல எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் ஒரு ஜீவனுக்கு உணர முடியும். ஆனாலும் தன்னோட ஏதோ சின்ன சின்ன ஆசைகள் எதிர்பார்ப்புகள் நடக்கலைங்கிற அந்த துக்கமே பெருசா இருக்கிறதுனால இவ்வளோ தொடர்ந்து கூடவே இருந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுக்கக்கூடியதோட கிரேஸ் வந்து இட் இஸ் நெவர் நோன். ஏன்னா கவனம் இடதுகை பக்கமே பார்த்துட்டு இருந்தா வலதுகை பக்கம் யானை நின்னா கூட தெரியாது, அந்த மாதிரி இல்லையா? அது மாதிரி சொல்றார். அந்த அருள் வந்து அப்படி எட்டர்னல் ஃப்ளோவாகவும் அந்த ஜீவனோட தொடர்ந்து எக்காலத்திலையும் எந்த நிலையிலையும் எல்லா அவஸ்தையிலையும் பிறப்பு இறப்பெல்லாம் கடந்து அந்த கூடவே இருக்கிற அருளை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாம
ஹவு கேன் ஐ பி ஷூர் ஆஃப் கிரேஸ்? ஷூர் ஆஃப் கிரேஸ்னா ஆக்சுவலி என்ன கேட்கறதுன்னா, நான் நினைக்கிறது எப்படி நடக்குங்கிறது தான் அது அப்படி வாய்ஸ் பண்றது ஜீவன். ஹவு கேன் ஐ பி ஷூர் ஆஃப் கிரேஸ்னா, கிரேஸ் மீன்ஸ் நான் நினைச்சது நடக்கணும், பிடிச்சது கிடைக்கணும். அது தட் இஸ் வாட் இஸ் டிஃபைன்ட் அஸ் கிரேஸ். அந்த கிரேஸோட சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அது வந்து எல்லாத்தையும் நடத்துற அந்த சக்தி இந்த ஜீவனுக்கு எப்ப எது வேணுமோ அதை பார்த்து நடத்துறதுங்கிற அந்த ரெக்கக்னிஷன் இருந்தது அப்படின்னு சொன்னா, அருள் நமக்காம் என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர். அந்த அந்த பொருளோட கிரேஸோட தன்மை, அந்த அருளுடைய தன்மையை வந்து உணர்ந்து அதுக்கு சமர்ப்பணம் பண்ண வல்லவர்கள். அதாவது அருள் தான் இருக்கு. அதுதான் அண்ணாமலையான் சொல்லுவார், அருள் வேணுமே பகவானே அப்படின்னு. அருள் தான் இருக்கு, ஓய் நீர் குறுக்கே வராம வரும். அது அதோட ஃப்ளோவை வந்து இந்த ஜீவன் தன்னோட சங்கல்பத்தினால இன்டரப்ட் பண்ணாம இருந்ததுனாலே அதான் கவனம் வேணும். அதை கவனிக்கலாம். அதை கவனிக்க முடியாதபடிக்கு நம்மள ஏதோ பேசின்னு இருக்கோம், வாசல்ல வந்து லவுட் ஸ்பீக்கர்ல ஏதோ கத்திட்டு போறோம்னா அந்த பேசுற சவுண்ட் ஒன்றும் கேட்கவே கேட்காது இல்லையா? அந்த மாதிரி அது இந்த மனசு வந்து அவ்வளோ பெருசா லவுட் ஸ்பீக்கர்ல சத்தம் போடுறதுனால வந்து கூட இருக்கிற கிரேஸ் சப்போர்ட்டை வந்து தெரியவே மாட்டேங்கிறது. அதை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாக்க அருள் நமக்காம் என்று நந்தியை நாளும் வழங்கப்படும் அவர். அதை ரெக்கக்னைஸ் பண்ணினாலே அவ்வளவுதான், அதுக்கு சமர்ப்பணம் தான். ஏன்னா இட் இஸ் அது அது அதாவது எந்த ஜீவனா இருந்தாலும் இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல எது எப்படி நடக்கணுங்கிற சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்து பர்ஃபெக்டா நடத்துறது. அப்புறம் நேத்திக்கு பார்த்த பாடல்ல வல்லவன், அது அதோட சாமர்த்தியத்துல எது நடத்தணுமோ அது நடத்திடும். அது ஜீவனோட பிரெயின் பவருக்கு வந்து எட்டாம இருக்கலாம். இது எப்படி நடக்கும், இந்த ஈவெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டு இருக்கலாம். அதுவும் நடக்கிற மாதிரியே தெரியலையே, என்ன வேணா சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா அது வந்து வல்லவன், சமுத்திரத்துக்கு மத்தியில வந்து வடவாக்னிய வந்து வைக்கக்கூடிய வல்லமை படைத்த அந்த பொருள், அதோட கிரேஸ், அதோட சாமர்த்தியம், அதோட நடத்துற இதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டா அருள் நமக்காம் என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர். அப்படி யார் சமர்ப்பணம் பண்றாளோ அவளோட புந்தியின் உள்ளே புகுந்து நின்றானே. புதுசா ஒன்றும் புகுறதுக்கு இல்லை, அப்படி அதுக்கு சமர்ப்பணம் பண்ணினாக்க அவர்தான் இருக்காருங்கிறது ரியலைஸ் பண்ண முடியும். இல்லைனாக்க நான் தான் பண்றேன், என்னோட சாமர்த்தியத்துல பண்றேன், இல்லை யாரோ பண்றா, அதை வந்து எனக்கு சப்போர்ட் பண்றா, இல்லைன்னா எனக்கு வந்து எதிர்மாறா செயல்படுறா அப்படிங்கறதுலயே கவனம் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் ஆதாரமா எல்லாத்தையும் இயக்குற அந்த பொருள் அதோட அருள் வடிவம் தெரியாதுக்கு போயிடும். புகுந்தாருன்னா புதுசா வந்து சமர்ப்பணம் பண்ணினதுக்கு அப்புறம் உள்ள வந்து புகுறதுக்குன்னு ஒண்ணும் இல்லை. அதுதான் இருக்கு. அதான் வந்து அடியார்கள்லாம் வந்து ரியலைஸ் பண்ணினோப்ப they never said you have come in now. நம்ம சுந்தர பெருமான் நேத்திக்கு தானே பார்த்தோம், பித்தாபிரி சுடி ஏதோ பார்த்தோம். அந்த இது என்னது, பித்தாபிரி சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய். அவர் ஈசன் வந்து அந்த வயசானவரா வந்தப்ப அவரை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணல. அவர் வந்து ரிஷபாரூடரா தரிசனம் கொடுத்தப்ப வந்து என்ன சொல்றது, பியாண்ட் டைம் அதுகிட்ட இருக்கிற கனெக்ஷன் வந்து ரிவீல் ஆச்சு. இட் இஸ் நாட் தட் அன்னைக்கு வந்து அவர் எடுத்துட்டாருங்கிற மாதிரி இல்லை. எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய். அண்ணாமலையான் வந்து நால்வருமே வந்து அவ பாடின முதல் பாட்டுலயே வந்து அந்த பரம்பொருள் கிட்ட தே ஹவ் லாஸ்ட் தெம்செல்வ்ஸ்ங்கிறதையும் அது சொன்னதுலயே தெரியறது அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் போயிடுத்துங்கிறது. அதுதான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாரு அண்ணாமலையான். பட் ஆல் த ஃபோர் அந்த அவ சொல்ற விதத்திலேயே வந்து இந்த எட்டர்னல் கனெக்ஷனும் தெரியறது. எதுனாலையும் மறக்காதபடிக்கு நீ வந்து என்னோட ஹிருதயத்துல ஒன்ன நீ வச்சிருக்கேங்கிறார். எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய். நம்ம நாவுக்கரசு பெருமானு அதே சொல்லுவார். எந்த காலத்துலயும் நான் வந்து அன்இன்டரப்டட் வர்ஷிப்,
அது நான் என்னோட வர்ஷிப் வந்து நின்னதே இல்லை. அவர் தாச பாவத்துல இருக்கிறதுனால மை வர்ஷிப் அன்டு யூ இஸ் எட்டர்னல் அப்படிங்கிறார். அப்பதான் சமணம் இது பாழியிலேருந்து வந்து வைத்த வழியில வந்து வீரட்டேஸ்வரருக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கார். பட் ஹி ரியலைசஸ், ஹி ரெக்கக்னைசஸ் தட் பொருள் அது வந்து அதுகிட்ட இருக்கிற கனெக்ஷன் வந்து அனாதியானது, எல்லாத்தையும் அதுதான் நடத்திட்டு இருக்குங்கிறது அப்படி ரிவீல் ஆகிறது. நம்ம மாணிக்க வாசக பெருமாள் அந்த பாடல் சொல்லாம இருக்கவே முடியாது. என்னது, உருத்தெரியா காலத்தே என் உளம் மன்னி உள் புகுந்து கருத்திருத்தி ஊன் புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயான். அந்த ஜீவன் வந்து இந்த ஜீவிதத்துல வாத ஊரர் அப்படின்னு மாணிக்க வாசகர்னு சொல்லும்படியா அதோ ஒரு ஃபார்ம். ஆனா அந்த ஃபார்ம் எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே போன பாடல்ல தொடர்ந்து நின்றான்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி என்ன ஃபார்ம் என்ன நிலையில வந்து அந்த ஜீவன் இருந்தாலும் அதோட எட்டர்னலி தட் திங் இஸ் கனெக்டட். அந்த உருவம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே கரு, அந்த உலகத்துக்கு கரு அப்படின்னு அங்கங்க தேவாரத்துல வரும் இல்லையா, அதுதான் பேசிக் எலிமெண்ட். அதுல இருந்து தான் இந்த ஜீவபாவமே உண்டாகிறது. அதுல இருந்து இந்த உருவம் உண்டாகிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள புகுந்துட்டாராம். உரு தெரியா காலத்தே, அது எப்படி வேணா எடுத்துக்கலாம். உரு தெரியா காலம்ங்கிறது வந்து உன்னுடைய தன்மை என்னங்கிறத நான் உணர்றதுக்கு முன்னாடியே நீ எனக்குள்ள புகுந்துட்ட. நான் தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் நீ வந்து புதுசா புகுறல. எனக்கு உன்னோட தத்துவம், உன்னுடைய தன்மை, உன்னோட அருள் எல்லாம் நான் உணர்றதுக்கு முன்னாடியே வந்து எனக்குள்ள நீ புகுந்து என்னோட ஆதாரத்துல இருந்தேங்கிற ரெக்கக்னிஷன் சொல்லலாம். அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த அம்மாவோட ஃபீட்டஸ்ல இருக்கிற அந்த உருவம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே அதுக்கு ஆதாரமா அந்த ஜீவன், அந்த உயிரம்சமா அவர் வந்து புகுந்துட்டாராம். உரு தெரியா காலத்தே என் உளம் மன்னி உள் புகுந்து கருத்திருத்தி, அது அதான் எல்லாமே அதுதான் பண்றதுங்கிறதுக்கு வந்து அப்படி இதுக்கு மேல எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அது ஜீவனுடைய கருத்தை வந்து திருத்தி அது எப்படி நடக்கணுமோ அது நடத்தினது ஃபுல்லா நீதான் அப்படிங்கிறாரு. ஊன் புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்திமையான். கிருப்பையினால ஒவ்வொரு ஜீவனையும் வந்து அதுக்கு ஆதாரமா அது உண்டாகிறதுக்கு முன்னாடியே, இந்த ஜீவ பாவம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே கருணையினால அந்த ஜீவனுக்குள்ள ஆதாரமா, அதுக்கு ஆதாரமா இருந்து அதை வழி நடத்தி, அதுக்கு என்ன ரோலோ லோகத்துல அந்த ரோல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பல வாட்டி பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம டிராமால வந்து ஹீரோவா நடிக்கிறோமா, வில்லனா நடிக்கிறோமா, பஃபூனா நடிக்கிறோமாங்கிறது பாயிண்ட் இல்லை. நடிக்கிறோங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் பாயிண்ட். தெரிஞ்சுட்டா ஏதோ ஒரு ரோல், அழணும்னா அழுவோம், சிரிக்கணும்னா சிரிப்போம், நல்ல காரியம் பண்ணணும்னா பண்ணுவோம், கெட்ட காரியம் ஆனால் எதுவும் வாஸ்தவம் இல்லைங்கிறது. அப்ப அது டிராமால வில்லனா நடிக்கிறோன்னு தெரிஞ்சுட்டு நடிச்சோன்னா நல்லா சூப்பரா வில்லனா நடிக்கலாம், பெஸ்ட் வில்லன் அவார்ட்லாம் வாங்கிட்டு ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி விடலாம். இல்லை ஹீரோவா நடிச்சு நான் தான் இந்த நல்ல காரியம்லாம் பண்றேன் அப்படின்னு தோணி போயிடுத்து அப்படின்னு சொன்னாக்க அந்த கர்த்திருவ துக்கம் பிடிச்சுன்றோம். யார் என்ன அவார்டு கொடுத்து என்ன பிரயோஜனம், ஹீரோன்னு மாலை போட்டு என்ன பிரயோஜனம், துக்கம் பிடிச்சிட்டு நான் தான் பண்றேன்னு கர்த்திருவம் பிடிச்சிட்டு கீழே இறங்கி என்ன பிரயோஜனம். அதனால அந்த ஆதாரத்துல இருக்கிற பொருளை ரெகக்னைஸ் பண்றது, அதோட இயக்கம் தான், அதோட செயல்பாடுகள் தான் எல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்திமையா, அது அப்படித்தான் எல்லா ஜீவனுக்கும் வந்து அதுகிட்ட கனெக்டட் ஆகிறத, அதை தொழுது அதுகிட்ட கனெக்டட் ஆகிறத தன்னோட ஆதாரமாவும் தன்னோட ஸ்வரூபமாவும் இருக்கிறது அதே பொருள் தான் அப்படிங்கிற ரெக்கக்னிஷன் வருது. நந்தியை நாளும் வழங்கப்படும் அவர் புந்தியின் உள்ளே புகுந்து நின்றானே, அதுதான் எல்லா காலத்தையும் எனக்குள்ள புகுந்து எனக்கு ஆதாரமா நானாவே இருக்கு அப்படிங்கிற அந்த ரெக்கக்னிஷன் அந்த ஜீவனுக்கு உண்டாகிறது. அந்த சமர்ப்பணம் பண்றவாளுக்கு அதான் தன் இழப்பு. அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ், என்னோட கெப்பாசிட்டி, நான் பண்றேன், என்னோட கர்மா அப்படிங்கறதெல்லாம் ஒடுங்குற காலத்துல எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த சக்தியை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியறது. அதுதான் வந்து அந்த ஒளி வடிவமா இருக்கக்கூடிய
செந்நிறம் தட்டின அருள் வடிவத்துக்கு சமர்ப்பணம் பண்ணினாக்க அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்குங்கிறத உணரலாம் அப்படிங்கிறது இந்த பாடல். அடுத்த பாடல், இந்த பாடல் இது 27. ஓகே, அடுத்த பாடல் 28. இணங்கி நின்றான் எங்குமாகி நின்றானும், பிணங்கி நின்றான் பின் முன்னாகி நின்றானும், உணங்கி நின்றான் அமராபதிநாதன் வணங்கி நின்றார்க்கே வழித்துணையாமே. திருப்பி அதேதான், எப்படி எல்லாமாவும் எல்லா நிலைகளையும் அதேதான் இருக்கு. அந்த ஜீவனுக்கு எட்டர்னல் சப்போர்ட் அந்த ஜீவனாவே அதுதான் இருக்கு. ஆனா அந்த ஜீவபாவத்துல நான் ஒரு ஆளா இருக்கேன்னு நினைச்சுக்கிறப்பயும் அதுக்கு எட்டர்னல் சப்போர்ட்டா இருக்கிறது அந்த சக்தி தான் அப்படிங்கறது அப்படி உணர்ந்து சொல்றார். இணங்கி நின்றான், இணங்கிறதுங்கிறது கலந்து இணக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சாதுக்களின் இணக்கம் பேண் அப்படின்னா அவளோட கம்பெனிய நாடு, அவளோட அசோசியேஷன். அது போன பாடல் 2 பாடல்னாலும் சொன்ன மாதிரிதான், தொடர்ந்து நின்றான். இந்த ஜீவன் எந்த நிலையில எந்த அவஸ்தைகளுக்குள்ள புகுந்து புறப்பட்டு எப்படி வந்தாலும் அதோட கலந்து சேர்ந்து இருக்கிற ஒரே பொருள் அதுதான். இணங்கி நின்றான் எங்குமாகி நின்றான். அதேதான் நம்ம பார்த்ததேதான். எல்லாமாவும் அதுதான் இருக்கு, எல்லா இடத்துலயும் அதுதான் இருக்கு. அந்த ஜீவனோட எட்டர்னல் சப்போர்ட்டா அதோட தொடர்ந்து இருக்கு, கலந்து இருக்கு. பிணங்கி நின்றான் பின் முன்னாகி நின்றான். பிணங்கிறதுங்கிறது மாறுபட்டு இருக்கிறது. அதாவது இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இட் இஸ் பேலன்ஸ்டு பை த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ். இரவு பகல், குளிர் சூடு, அது ஒரே பொருள் தான். அந்த ஒரு பொருள் when it manifested itself, அது தன்னுடைய தன்மையை 2ஆ பிரிச்சுண்டு இந்த குணம் ஒரு பொருளாவும் அந்த குணம் ஒரு பொருளாவும் பிரிஞ்சு இருக்கு. அப்படிதான் அந்த மேனிஃபெஸ்டேஷன், அந்த பேலன்ஸ் மெயின்டைன் ஆகிறது. அப்படி பிரிஞ்சு நிற்கிறதும் அதுதான். இணங்கி எல்லாத்தோடையும் கலந்து நிற்கிறதும் அதுதான். இந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸா அது ஒண்ணுத்த ஒண்ணு பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதும் அதுதான். பின் முன்னாகி நின்றான். கால தேசங்கள்ல தான் முன்னாடி பின்னாடிங்கிறது வருது. ரிலேட்டிவ். இந்த இடத்துல நான் இருக்கேன்னா எனக்கு முன்னாடி இருக்கிற இடம், எனக்கு கண்ணுக்கு முன்னால இருக்கிறது எனக்கு முன்னாடி, அப்புறம் பின்னால இருக்கிறது எனக்கு பின்னாடி. அதே மாதிரி காலம், என்னோட காலத்துக்கு முன்னாடி என்னோட காலத்துக்கு பின்னாடின்னு. அப்ப அந்த ஜீவனை எல்லா ஸ்பேஸ் அண்ட் டைம்ல எல்லாத்துலயும் அது ஜீவனை சூழ்ந்து இருக்கு. அது he covers the jiva, the individual sense it is covered from all sides, டைம் அண்ட் ஸ்பேஸ்ல. எல்லா காலத்துலயும் ஜீவிதத்துக்கு முன்னாடி பின்னாடி எங்க இருந்தாலும் இங்க அங்க எல்லாமாவும் அந்த ஜீவன் ஃபேஸ் பண்ற நல்லது கெட்டது எல்லா துவந்தங்களாவும் எல்லாமாவும் அதேதான் இருக்கு. ஜலத்துக்குள்ள இருக்கிற மீன் மாதிரி. மீன் ஒரு நிமிஷம், ஜஸ்ட் 1 செக், சாரி, இங்க விட்டோம். இணங்கி நின்றான் எங்குமாகி நின்றான் பிணங்கி நின்றான் பின் முன்னாகி நின்றான். அதான் அதோட பிரசன்ஸ அப்படியெல்லாம் உணர்றார். கால தேசங்களெல்லாம் கடந்து சதா அந்த ஜீவபாவத்தோட கலந்தும் இருக்கார். அந்த ஜீவன் பிரவருத்தி பண்ற சிச்சுவேஷன்லயும் அது ஃபேஸ் பண்ற நல்லதாவும் கெட்டதாவும் எல்லா துவந்தங்களாவும் அவரே தான் இருக்கார். முன் பின்னாகி நின்றானும் உணங்கி நின்றான் அமராவதிநாதன். அமராவதிங்கிறது இந்திரனுடைய பட்டணம், ஸ்வர்கலோகம். அமராவதி அது எல்லா தேவதைகளுக்கும் இந்திரன் தான் ஸ்வர்கலோகத்துக்கு அதிபதியா அப்பாயிண்டட் பர்சன். உணங்குதல்ங்கிறது ஆக்சுவலா காஞ்சி போறது. நம்ம இந்த வத்தல்லாம் உணங்க போடுறோம்னு சொல்றோம் இல்லையா? காயறதுன்னா இங்க ட்ரை ஆறுதுங்கிற சென்ஸ். ட்ரை ஆறுதுன்னா அதுல இருக்கிற இம்பியூரிட்டிஸ் எல்லாம் போகிறது.
அதை டைல்யூட் பண்ணக்கூடிய அம்சங்கள்லாம் போகிறது. அதாவது தேவதை அப்படிங்கிற ரெக்கக்னிஷன், அந்த ஐடென்டிஃபிகேஷன், அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் எல்லாம் வந்து அப்படியே பாலை நன்னா திக்கா காய்ச்சி கோவா மாதிரி அதை வந்து ரெடியூஸ் பண்ணி நான் எப்படி அதுல இருக்கிற அதை டைல்யூட் பண்ணக்கூடிய பொருட்கள்லாம் போகுமோ அந்த மாதிரி தேவதைங்கிற அம்சம், தேவதைங்கிற ஆவிர்பாவத்தெல்லாம் வந்து அதுல இருக்கிற அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்தாக்க அதுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய பொருளா இருக்கார் அமராவதி நாதன். இந்திரனுக்கும் அதிபதியா அந்த தேவதைகள் அப்படிங்கிற அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ், அந்த ரெக்கக்னிஷன் எல்லாமும் கடந்து இருக்கக்கூடிய, அதாவது எல்லா ஜீவன்களுக்கும்னு சொன்னார். பூலோகத்துல பாரெல்லாம் கலந்து இருந்தான்னு சொன்னார். அதையே வந்து மேல் லோகத்துக்கும் தேவதைகளுக்கும் அப்ளை பண்ணி சொல்ற மாதிரி தான். அந்த தேவதைகளும் அந்த ஸ்வர்கலோகமும் அதோட பியூர் ஃபார்ம்ல அந்த பொருளே தான். அந்த மாதிரி அதுல இருக்கிற அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் எல்லாம் நீக்கினா கிடைக்கிறது அந்த பொருள் தான். உணங்கி நின்றான் அமராபதிநாதன், வணங்கி நின்றார்க்கே வழித்துணையாமே. அப்படி திருப்பி அதே தான், அதோட கிரேஸ் தான். எல்லாமாவும் எல்லா ஜீவன்களுக்கு சப்போர்ட்டாவும் எல்லா இடத்துலயும் இருக்கிற அந்த பொருள், இட் இஸ் அதோட கிரேஸ் வந்து இட் இஸ் நாட் லிமிட்டட் டு எனிதிங் ஆர் எனிஒன், எனி பிளேஸ் ஆர் எனிதிங். ஆனா அதை வந்து அந்த ஜீவன் ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க வந்து அதுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். சமர்ப்பணம் பண்ணாதவாளுக்கும் அவர் தான் பார்த்துட்டு இருக்கார். அதுவும் நேத்திக்கு ஒரு பாடல்ல சொன்னார் இல்லையா, பிழைத்து நின்றார்க்கும் அருள் பண்றவர், அருள் பண்ற சக்தி அப்படின்னுட்டு. அப்ப அது பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனா அது பண்றதுங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். வணங்கி நின்றார்க்கே அவர்களுக்கு அவளுக்கு தான் அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். இல்லாட்டி ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. வணங்கி நின்றார்க்கே வழித்துணையாமே. சமர்ப்பணம் பண்ணினாக்கா வந்து அந்த ஜீவன் சஞ்சரிக்கக்கூடிய மார்க்கம். வழினா ஏதோ நம்ம அதுவும் தான் இல்லைன்னு சொல்ல, நம்ம இங்கேருந்து ஏதோ ஒரு ஊருக்கு போறோம், வழி தெரியல, மேப்பு தெரியாம கஷ்டப்பட்டு இருக்கோம்னா வழி காட்டுறதுங்கிறதும் அதுதான். இப்ப சமத பெருமான், சுந்தர பெருமானுக்குலாம் ஒரு ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு எல்லாம் வந்து வழி காட்டினதும் ஈசன் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து வழி காட்டுறார். அதுவும் தான். இருந்தாலும் அந்த ஜீவனுடைய பரத்தை நோக்கி போகக்கூடிய அந்த மார்க்கம், அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துன்னு சொல்றோம் இல்லையா, தன்னை நாடி மூலத்தை அடையக்கூடிய மார்க்கத்துல அந்த ஜீவனுக்கு இடைஞ்சல்கள் வராம, அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம திகைச்சு நிக்கிறதுன்னா அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அதுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அதை கொடுக்கக்கூடிய துணையா இருக்கார். அப்புறம் வழின்னா இப்போ நம்ம ஏதோ டிராவல் பண்ணி போற வழியில திருடா வந்து அட்டாக் பண்ணி விடலாம், ஏதாவது அக்னி வரலாம், ஏதாவது சம் எக்ஸ்டர்னல் எலிமெண்ட்ஸ்னாலலாம் ஏதோ யாத்திரை வந்து தடைப்படலாம் இல்லையா. அந்த மாதிரி இந்த மூலத்தை நாடி போற யாத்திரையில வந்து முக்கியமான தடைகள் வந்து இந்த இந்திரியங்கள், மனசோட ஆகர்ஷணம். இந்திரியங்கள் அது ஏன்னா அது வந்து ஜீவனுக்கு ஆரம்பத்திலேயே அது மேல கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கிறது இல்லை. கண்ட்ரோல்னா நான் நினைக்கிற மாதிரி அதெல்லாம் நடக்கணுங்கிறது இல்லை, அது இண்டிபெண்ட் ஆஃப் தட் இருக்க தெரியல. அது என்ன பண்றதோ அதை நான் பண்றேன், அது இப்படிதான் இருக்கணும், நான் நினைக்கிற மாதிரி அது இருக்க மாட்டேங்கிறது அப்படின்னு அதுகிட்ட போய் ஒட்டிக்கிற அந்த ஒரு வீக்னஸ் வந்து அது இட் கம்ஸ் ஒன்லி வித் மெச்சூரிட்டி. அது என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை. இந்திரியங்களும் மனசும் மனசு புத்தியெல்லாம் வந்து என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை, நான் நடத்துகிற மாதிரி அதை பார்த்து நடத்தவும் முடியாது அப்படிங்கிறத வந்து ரியலைஸ் பண்ணி அதை நடத்துகிற சக்தியை ரெக்கக்னைஸ் பண்ணி அது கையில் விட்டாச்சு, அதுதான் நடத்திட்டு இருக்குங்கிறத உணர்ந்தா அதுக்கிட்ட விட்டாச்சுன்னு அர்த்தம். அது ஒன்றும் புதுசாக விடுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏதோ உதர்நில ஜலத்தை விட்டு இருந்தா அவனுக்கு தத்தம்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதுதான் நடத்தின்னு இருக்கு, அது என்னோட பொறுப்பு இல்லைங்கிறது தெரிஞ்சுட்டா போறோம். ஆனா அது தெரியறதுக்கு அந்த ஜீவன் கொஞ்சம் மெச்சூரா ஆனாதான் தெரியும். இல்லாட்டா நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நான் தான் பண்றேன், நான் தான் நினைக்கிறேன், நான் இப்படி நினைக்கப்படாது, அப்படி பண்ணப்படாது அப்படின்லாம் வந்து அதை பிடிச்சி அதை நம்ம தான் பிடிச்சிட்டு இருக்கோம். அதுகிட்ட போய் ஒட்டிண்டு அதை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அது நம்ம நினைக்கிற மாதிரி அது இயங்கலைன்னாக்க துக்கம், ஒரே கஷ்டம்.
அந்த வணங்கி நின்றார் அப்படிங்கிறது அந்த இத வந்து அதுக்கு சமர்ப்பணம் பண்ணினாக்க, அதாவது அந்த பொருளை ரெகக்னைஸ் பண்ணி அதோட சர்வசக்தி சர்வசக்தனா இருக்கக்கூடிய அதனுடைய தன்மையை ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு சமர்ப்பணம் பண்ணினாக்க, இந்த ஜீவன் வந்து அந்த மூலத்தை நாடி போற யாத்திரையில வந்து இந்திரியங்கள் மனசுனால வரக்கூடிய இடைஞ்சல்கள் எல்லாத்தையும் அவர் பாத்துக்கிறார். நம்ம சுந்தரர் பெருமான் சரித்திரத்துல பார்த்தானாக்க, அவர் இது கிரகஸ்தரோ இல்லையோ, கல்யாணம்லாம் பண்ணிட்டார். அப்புறம் ஒய்ஃபோட சண்டை வந்தது, சண்டையெல்லாம் தீர்த்து வைக்க வேண்டி வந்தது. அப்பப்போ காசு பணம் எல்லாம் தேவைப்படுறது, தான தர்மங்கள்லாம் பண்றதுக்கு, கிரகஸ்தனோ இல்லையோ அவரோட தர்மத்துக்கு தான தர்மங்கள்லாம் பண்ணணும், அது எல்லாம் இருக்கு. அது ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் வந்து வழித்துணை அப்படி ஒரு சப்போர்ட்டா அந்த ஜீவனுக்கு அதுக்கு மேல சப்போர்ட் யாரும் கொடுக்கறதுக்கு இல்லை. அப்படி அந்த தன்னை உணர்ற மார்க்கத்துல இந்த ஜீவனுக்கு வந்து என்னென்னலாம் இடைஞ்சல் வருதோ அவ நிச்சந்தியா இருக்கலாம், எதை பத்தியும் கவலையே பட வேண்டாம். பாத்துக்கிற அந்த பொருள் இருக்குங்கிறதுனாலயே வந்து அவருக்கு கண்ணு போயிடுறது, ஏதோ சரீரத்துல வியாதி வந்துடுத்தோ அப்பயும் சொல்றார், எனக்கு ஏதோ ஒரு சின்னதா வேலை ஆகணுங்கிறதுக்காக நான் வேற எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டேன் அப்படிங்கிறார். அது நடத்துற பொருளோட இது அதோட சப்போர்ட், அதோட வைபவம் என்னங்கிறது உணர்ந்தது முதல் பதிகம் பாடும்போதே சொல்றார், பிழைப்பனாகிலும் திருவடி பிழையன். ஒற்றியூர் ஈஸ்வரனை தான் ஸ்துதிப்படி பாடுறார். எனக்கு வந்து என்னமோ இந்த சரீரத்தை எடுத்துட்டு உன் திருப்பாதத்தை அடைய வேண்டியதா போச்சு, அதாவது இந்த ஜென்மா எடுக்க வேண்டியதா போச்சு. அப்படியே உங்ககிட்ட எட்டானலா இருந்திருக்கலாம், என்னமோ அந்த சரீரத்தை எடுத்துட்டு ஒரு ஜீவிதத்தை எடுத்துட்டு உன்னை அடைய வேண்டியதா போச்சு, அழுக்கு மெய்கொடும் திருவடி அடைந்தேன். அது ஆனா நீ வந்து என்னை ஏத்துக்கணும். பசுமாடை வளர்க்குறவா வந்து அது எவ்வளவுதான் சாணி போட்டாலும் அதெல்லாம் பரவாயில்ல, அதுல இருந்து பால் கிடைக்கிறதுன்னு பசுமாடை வளர்க்குற மாதிரி இந்த ஜீவிதத்துல அது என்னென்னமோ தோஷங்கள், பொய் தானே. சத்தியம், நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் அப்படின்னுட்டு சத்தியம் பண்ணினார், அப்புறம் அதை கடந்து போறார். அது சத்தியம் பண்றதையே நீங்க கடந்து போறோம்னு தனக்கு தெரியும், அதனால ஈசனை வந்து நீங்க இருக்காத, நீ மகிழ மரத்துக்கு கீழே போ அப்படியெல்லாம் சொல்லி வைக்கிறார். அதனால்தான் சொல்லுவார், யான் என்னோட துரிசுகளுக்கு உடனாகி எப்படியெல்லாம் பாடுவார். அதாவது என்னன்னா அது கர்த்திருவம் இல்லை, நான் பண்றேங்கிறது இல்லாததுனாலதான் அது வண்டி ஓடுறது, இல்லாட்டி ஓடாது. அதுதான் அங்க சொல்றார், பிழைப்பனாகிலும் திருவடி பிழையன். என்னதான் வந்து என் மூலமா என்ன கர்மா நடந்தாலும் வந்து நான் பண்றேன்னு அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறது இல்லையோ, நீதான் வழித்துணையா கூட இருக்க நடத்துறங்கிறது தெரிஞ்சது அப்படின்னு சொன்னான்னா அந்த சப்போர்ட் அது மேல பூர்ணமா அதுதான் அந்த ரெக்கக்னிஷன் தான் அவரோட வாக்கு அப்படி வருது. அவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஈசன் கிட்ட ஃப்ரெண்டுங்கிறதுனால வந்து இன்ஃபார்மலா என்ன நம்ம ஃப்ரெண்டு கிட்ட வந்து ரொம்ப இன்ஃபார்மலா டேன்னு சொல்லி பேசுற மாதிரி அவர் ஈசன் ஏதோ ஆர்டர் பண்ணிலாம் வாங்கல. அது யார் எப்படி பாக்குறாலும் தெரியாது, அவரோட கேரக்டர் வந்து ஆழத்துல பார்த்து தெரிஞ்சு இந்த மீளா அடிமை, நான் உனக்கு அதனால நீ திருவாரூரை எனக்கு வந்து நீ அனுகிரகம் பண்ணலனாக்கா வாழ்ந்து போதீரே அப்படின்னா அது வந்து இட் இஸ் நாட் தட் அவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணி ஈசன் கிட்ட வந்து ஃப்ரீடம் எடுத்துக்கிறாருங்கிற பாவத்துல இல்லை, அவ்வளோ இண்டிவிஜுவல் சென்ஸ் இல்லை. இப்ப நம்ம பார்த்த அந்த ஹீரோவோ வில்லனோ பஃபூனோ, நீ வந்து இந்த ஜீவிதத்தை வச்சு என்ன கர்மா நடத்தணும்னு இருக்கியோ அதுக்கு நீ அது உன்னோட சங்கல்பம், நீ எப்படி நடத்தினாலும் சரி. பின்னால் அதை பாக்குறவா வந்து அவர் இருக்கிற காலத்திலேயே விரண்மிண்டர் வந்து அதான் சொன்னார், ஆரூரான வந்து இவர் வேலை வாங்குறார், இவர் வந்து அடியானே இல்லைன்னார். அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அவருக்கு இன்னும் அடியான்னு லேபிள் போட்டுக்கணும்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் இவரெல்லாம் என்ன சொல்லுவோம், அது தள்ளி வைக்கிறோம்னு சொல்லுவோமே, எங்க குரூப்ல எல்லாம் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன. அவருக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஏன்னா நடத்துறது அந்த பொருள். வணங்கி நின்றார். ஏன்னா என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் வந்து நான் பண்றேங்கிற அந்த கர்த்தத்துவம் இல்லாததுனால பொறுப்பு அதோடது தான். வழித்துணைனாக்க இவர் பண்றதுக்கு அவர் சப்போர்ட்டா இருக்காருங்கிறது இல்லை, சகலத்தையும் பாத்துக்கிறார். அந்த ஜீவனோட ஜீவிதத்துல அந்த மனசு இந்திரியங்கள் புத்தியினால வரக்கூடிய தடைகள் எதுவுமே அந்த ஜீவனை பாதிக்காம பாத்துக்கிறார்.
அப்படி ஒரு சப்போர்ட் வந்து வேற யாராலையும் கொடுக்கவே முடியாது, இம்பாசிபிள். அதோட அந்த சப்போர்ட்டோட வைபவம் வந்து அதை அனுபவிக்கிறவாளுக்கு தான் தெரியும். மனசு ஏன்னா வெளியில இருந்து வேற எந்த தடைகளும் ஒன்றும் வரதில்லை. நம்ம என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு தடை இவாதான் அப்படின்னு யாரையாவது நம்ம ஃபேமிலிலயோ சொசைட்டிலயோ ஏதோ பாயிண்ட் அவுட் பண்ண யாரும் தடை இல்லை. ஆக்சுவலி நம்மளோட மனசு புத்தி தான் ப்ராப்ளம். அதோட பாதிப்பு இல்லாம அந்த ஜீவனுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து யாரும் தடையே பண்ண முடியாது. நம்மளுக்கு யோகியத்தை இருக்குன்னா கிரேஸ் வந்து கூரையை பிச்சுட்டாவது வந்து ரூம்லயே போட்டு பூட்டி வச்சாலும் தலையில வந்து கொட்டிவிடும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்ப தடைகள்ங்கிறது வந்து அந்த இண்டிவிஜுவல் சென்ஸும் நான் பண்றேங்கிற அந்த கர்த்தத்துவமும் தான். அதோட தடைகள் வராம அந்த பொருள் வந்து பாத்துக்கிறதான். அது வந்து நம்மளோட கலந்து இருக்கிற பொருள். இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல வந்து பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸாவும் இருக்கக்கூடியது. கால தேசங்களை கடந்து இந்த ஜீவன் அப்படியே என்வலப் பண்ணின்னு இருக்கக்கூடியது. எல்லா காலத்திலையும் ரொம்ப சிரேஷ்டமான பொருள். அதுக்கு சமர்ப்பணம் பண்றதுனால வந்து இந்த ஜீவனுக்கு தன்னுடைய மார்க்கத்துல வந்து ஒரு தடையும் வராம, ஒரு ஹிண்ட்ரன்ஸும் எந்த பாதிப்பும் வராம பாத்துக்கிறது. அது சிச்சுவேஷன்ஸ் என்ன வேணா வரலாம், ஆனா வந்து அந்த சிச்சுவேஷன்ஸோட பாதிப்பு வந்து இல்லாதக்கு அந்த ஒவ்வொரு சிச்சுவேஷனும் வந்து அந்த அருளோட கலக்கக்கூடிய ஒரு அனுபவமா அமையுமே தவிர்த்து அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா ஒரு ப்ராப்ளமா கண்ணுக்கு தெரியாது ஜீவிதத்துல. அருள் இருந்தா அப்படி ஒரு சப்போர்ட்டா இருக்கு, வழித்துணையா இருக்கக்கூடியது அந்த பொருள். அதனுடைய தன்மை அப்படிப்பட்டது அப்படிங்கிறது இந்த பாடல். அடுத்த பாடல் 29வது பாடல். காணனில்லாய் அடியேற்கு உறவு ஆர் உலர். காண நில்லாய் அடியேற்கு உறவு ஆர் உலர். நாணனில்லேன் உன்னை நான் தழுவிக்கொள்ள கோணன் இல்லாத குணத்து அடியார் மனத்து அணியனாகி அமர்ந்து நின்றானே. திருப்பி அதேதான், அதோட கிரேஸே தான். அதை அப்படி அனுபவிக்கிறார். கோணன் இல்லாத குணத்து அடியார் மனத்து அணியனாகி ஆணியன், தப்பா படிச்சேன். கோணன் இல்லாத குணத்து அடியார் மனத்து ஆணியன் ஆகி அமர்ந்து. நான் தப்பா படிக்கிறதுன்னு தப்பா படிச்சாலும் அதுக்கும் ஏதோ ஒரு அர்த்தம் வந்துடுறது. அது அப்படியே பாவத்துல தெரியவே மாட்டேங்கிறது தப்பா படிக்கிறோம்னு. அணியன்னா ரொம்ப பக்கத்துல இருக்கிறவர். ஆணியன்ங்கிறது வந்து அதுல மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி இதுல புகுந்து இருக்கிறது. எப்படி படிச்சாலும் அது அர்த்தம் மாறுது, நம்ம தப்பா படிக்கிறோங்கிறது தெரிய மாட்டேங்கிறது. கோணன் இல்லாத குணத்து அடியார் மனத்து ஆணியன். எப்படியெல்லாம் அனுபவிக்கிற சான்ஸே இல்லை. இப்ப போன பாடல்ல சொன்னார் இல்லையோ, அந்த சமர்ப்பணம் பண்ணக்கூடிய ஜீவன்கள் அப்படின்னு. சகலத்தையும் சமர்ப்பணம்னா என்ன, எல்லாமே அதுதான், எல்லாத்தையும் நடத்துற சக்தி அதுதான் அப்படிங்கிறது. இருப்பும் அதுதான், இயக்கமும் அதுதான்னு பாக்குறது தான், அதை ரியலைஸ் பண்றதுதான் அதுக்கு பண்ற சமர்ப்பணம். நான்கிறது அடங்கும். நான் இதுவா இருக்கேன், நான் என்னோட இதுல செயல்படுறேங்கிறது அடங்கும். அதுதான் அப்படி இருக்கக்கூடிய மனத்து அடியார்கள். கோணன் இல்லாத குணத்து அடியார். அந்த ரெக்கக்னிஷன்ல இருந்து துளி கூட டீவியேட் பண்றது இல்லையா. கோணலா போறதுங்கிறது என்ன, கோயிங் அட் கோயிங் as a tangent இல்லையா. அந்த ஆக்சிஸோட சேர்ந்து ஒரு லைன் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுல இருந்து ஒரு ஆங்கிள் அப்படி மைல்டா டீவியேட் ஆகி போக ஆரம்பிச்சதுன்னா அதுதான் வந்து கோணி போகிறது, கோணலா போகிறது. அந்த பொருளை ரெக்கக்னைஸ் பண்ணி அதோட தன்மையை வந்து உணர்ந்து இருக்கக்கூடிய நிலையிலிருந்து துளி கூட கோணல் இல்லாம, அதுலேருந்து மாறுபாடு இல்லாம, அதுலேருந்து பிரிஞ்சு போகாத தன்மையோட இருக்கக்கூடிய அடியார்கள் மனத்து ஆணியன். அவளோட மனசு வந்து ஒரு பச்சை மரம் மாதிரி உருவகப்படுத்தினாக்க, இந்த பச்சை மரத்துல ஆணி அடிக்கிறதுன்னு சொல்லுவாளே, பச்சை மரத்துல ஆணி அடிச்சாக்க வந்து அது ரொம்ப ஈஸியா உள்ள இறங்கிடும். இந்த காஞ்ச மரத்துல அடிச்சாக்க வந்து லேஸ்ல இறங்காது. அதுவும் நல்ல என்னது நல்ல கனத்த மரம், அதாவது இந்த
சாலிடா இருக்கிற மரம் சொல்லுவா இல்லையா, அதுல எல்லாம் வந்து காஞ்ச மரத்துல போய் ஆணி அடிச்சா ஆணி தான் வளைஞ்சு போகும், உள்ள என்டர் கூட ஆகாது. ஆணி கொஞ்சம் ஷார்ப்பா இல்லைன்னாக்க அதை வச்சு அடி அடின்னு அடிச்சா ஆணியோட நுனி வளைஞ்சு போயிடும். பச்சை மரத்துல ரொம்ப ஈஸியா இறங்கிடும். இந்த அடியார்களோட மனசுல வந்து ஆணி மாதிரி இருக்காருங்கிறது பச்சை மரத்துல அடிச்ச ஆணி மாதிரி அவ்வளோ ஸ்டேபிளா அவளோட ஹிருதயத்துல நிலை கொண்டு இருக்காராம். இனி ஆணிங்கிறது இங்க வந்து அதாவது இந்த பாடல் வந்து இந்த கொஞ்சம் நாயகி பாவத்துல வந்து சொல்லியிருக்கார். ஆரம்பத்துல இருக்கிற 2 லைன் பூர்வார்த்தம் பார்த்தோம்னாக்க காணனில்லாய் அடியே இருக்கு உறவு ஆறுளர். நீ வந்து நீ இருக்கேங்கிறது தெரியறது, ஆனா வந்து எனக்கு ரெக்கக்னைஸ் பண்ற மாதிரி நீ இல்ல. இந்த பாகவதத்துல கூட வந்து விருத்ராசுரனோட ஸ்துதியில வந்து சொல்வார், 3 விதமான அன்பு அடியார்களுக்கு ஈசன் கிட்ட இருக்கிறது அப்படிங்கிறது. ஒண்ணு வந்து அஜாத பக்ஷா இவ மாதரம் ககாஹா, இது ரெக்க முளைக்காத பக்ஷிகள், சின்ன குஞ்சுகள், பக்ஷி குஞ்சுகளுக்கு வந்து எப்படி அம்மா மேல டிபெண்டா இருக்குமோ அந்த மாதிரி ஜீவன் வந்து ஈசன் கிட்ட டிபெண்டா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிலை. இன்னொன்னு வந்து இது கண்ணுக்குட்டி, அம்மா பசுமாடு கிட்ட பால் குடிக்கிற கண்ணுக்குட்டி, அதுக்கு வந்து பால் குடிக்கிறதுக்கு அம்மா கிட்ட போகணும், அம்மாக்கும் பால் கொடுக்கணும், அம்மா பசுமாடுக்கும் வந்து குட்டிக்கு வந்து பால் கொடுக்கணுங்கிற அந்த தேவை, அந்த இட் ஃபீல்ஸ் அ நீடு. ஆனா வந்து தள்ளி கட்டி போட்டிருக்கு, இதால அது ரீச் பண்ண முடியாது, அதால இதையும் ரீச் பண்ண முடியாதுங்கிற நிலையில அந்த ஜீவனுக்கு இருக்கிற அந்த ஈசன் கிட்ட இருக்கிற ஒரு ஆகர்ஷணம், அது ஒண்ணு சொல்வார். மூணாவது என்ன சொல்லுவார், ஒரு இது வைஃப் நாயகிக்கு வந்து நாயகன் கிட்ட அவர் எங்கேயோ ஊருக்கு வியாபாரமாவோ ஏதோ வேலையாவோ வெளியூருக்கு போய் ரொம்ப நாளா பிரிஞ்சிருக்கிற நாயகனை நினைச்சு அவர்கிட்ட இருக்கிற அன்புன்னு. அது என்னன்னா இந்த மூணாவது லெவல்ல என்னன்னா, அவர் தன்னோட நாயகன் தெரியும், அவர்கிட்ட கனெக்ஷன் வந்து எட்டர்னலா இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அனுபவமும் இருக்கு, இருந்தாலும் வந்து அது வந்து கொஞ்ச நாளா பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த விரக தாபம், அந்த மாதிரி பாவத்துல வந்து இங்க சொல்றார் காணன் இல்லாய், யூ ஆர் மைன் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு, ஆனா எனக்கு ரெக்கக்னைஸ் பண்ண முடியாதபடிக்கு நீ வந்து இருக்க, எனக்கு கோச்சரமா, அதாவது எனக்கு ரெக்கக்னைஸ் பண்ணும்படியா வந்து நீ இருக்கணுமே, காணன் இல்லாய், அடியேற்கு உறவு ஆறுளர், உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா, வேற கமிட்மெண்ட் வேற கனெக்ஷன் என்னை சேர்ந்தவான்னு சொல்லிக்க அத்தனை, அதாவது அந்த அந்த மெச்சூர் லவ், அந்த பரம்பொருள் கிட்ட இருக்கிற கமிட்மெண்ட், ஐ ஆம் யுவர்ஸ் அப்படிங்கிறதுல ஒன்றும் டவுட் இல்லை, உன்னை விட வேற எந்த சப்போர்ட்டும் இல்லைங்கிறதும் வந்து இட் இஸ் நோன், ஆனா அது ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு, அதனால என்னால ரெக்கக்னைஸ் பண்ண முடியாதபடிக்கு நீ இருக்க, காணன் இல்லாய், நீ மட்டும் எனக்கு வந்து வெளிப்பட்டு எனக்கு கோச்சரமா நீ கிடைச்சுட்ட அப்படின்னு சொன்னாக்க, நான நில்லேன் உன்னை நான் தழுவிக்கொள்ள, உன்னோட ஏகமா கலக்கிறதுக்கு வந்து எனக்கு எந்த வித தடைகளும் இல்லாம ஐ வில் கம் டு யூ. அது வந்து அது எல்லா ஜீவனுக்கும் அது சொல்லிட முடியாது, ஏன்னா அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்து நம்ம தான் ஏதோ பண்றோங்கிற பாவம் இருந்ததுன்னா, இப்ப திடீர்னு நம்ம மாத்து வாசல்ல வந்து சிவபெருமானே வந்து வாப்பா நான் உன்னை வந்து கைலைக்கு அழிச்சின்னு போறேன், இந்த 63 ஒவ்வொரு சரித்திரத்திலயும் வந்தது இல்லையா, ரிஷபாரூடரா அங்கேருந்து வந்து அம்மையோட வந்து வா உனக்கு சிவலோகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அவர் ஜாலியா போயிட்டார் அவரோடன்னு. நம்மள வந்து ஆத்து வாசல்ல ஏதாவது வந்து கூப்பிட்டாருனாக்க, இருங்கோ நான் இப்பதான் இட்லிக்கு ஊற வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன பண்றது, அவர் சரி பரவாயில்ல அரைச்சி இட்லிலாம் வாத்து சாப்பிட்டுட்டு வான்ட்டு போயிடுவார். அந்த 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 கர்த்திருவம், அந்த தோஷம் வந்து துளி கூட இல்லாம இருந்தா தானே உடனே கிளம்ப முடியும். நான் அதை சொல்றார், நாணன் இல்லேன் உன்னை நான் தழுவிக்கொள்ள, நீ மட்டும் வந்து எனக்கு கோச்சரமா நீ எனக்கு கிடைச்ச, எனக்கு ரெக்கக்னைஸ் பண்ற மாதிரி ஏதோ அந்த தடைகள் இருக்கு அந்த ஜீவனுக்கு, அந்த தடைகள் வந்து தடைகளை மீறி நீ எனக்கு வந்து ரெக்கக்னைசபிளா கிடைச்ச அப்படின்னு சொன்னாக்க, ஐ வில் நாட் டேரி டு பிளெண்ட் வித் யூ,
மிக்ஸ் பிகம் ஒன் வித் யூ. அப்படி அந்த ஜீவன் வந்து பழுத்து இருக்கு இந்த அன்புல. அதுதான் கோணன் இல்லாத அடியார்கள். அந்த அந்த பழுத்து இருக்கிற அன்புல இருந்து துளி கூட டீவியேஷன் இல்லாம இருக்கிற அடியார்களுடைய மனசுல வந்து ஆணியன். இப்ப இந்த நாயகி பாவத்துல வந்து ஈசனோட இரண்டரை கலக்கிறத பத்தி சொல்றதுனால வந்து இந்த மரத்துல ஆணி அடிக்கிறதுங்கிறத வந்து நம்ம இன்னொரு விதமாவும் பார்க்கலாம். இந்த சந்தனம் அரைப்பா இல்லையா, சந்தனம் அரைச்சி ஈசனுக்கு காப்பு போடுறது அப்படிலாம் இருக்குல்ல, அதுல வந்து வாசனை திரவியங்கள்லாம் வச்சு அரைக்கிற வழக்கம் உண்டு. இந்த குங்குமப்பூ, பச்சைக்கல் பூரம், ஏதோ பன்னீர் எல்லாம் விட்டு இப்படி அரைப்பா இல்லையா, அதுல வந்து தங்க பொடி போட்டு தங்க பஸ்பம்லாம் போட்டு அரைப்பாலாம். ரொம்ப வசந்த சமர்ப்பணமா. அதுக்கு வந்து என்ன பண்ணுவாலாம், தங்கத்தை வந்து பொடி பண்ணி அதுல போடுறதுக்கு பதிலா ஒரு பீஸ் தங்கத்தை வந்து இந்த சந்தன கட்டையில அடிச்சு வச்சுட்டாக்க, அதுல ஆணி அடிக்கிற மாதிரி இறக்கி வச்சுட்டாக்க, அந்த சந்தன கட்டையை அரைக்கும் போது நல்ல சொக்க தங்கம் பியூர், அது ரொம்ப கெட்டியா இருக்காது, காப்பர்லாம் கலக்காம இருந்தாக்க அது ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதை வந்து சந்தன கட்டையில அடிச்சு வச்சுட்டாக்க வந்து ஏதோ பழைய காலத்துல அப்படியெல்லாம் பண்ணியிருந்திருக்கா கைங்கரியம். இப்ப யாரும் பண்ணுவான்னு எனக்கு தோணல. சொக்க தங்கத்தை போய் சந்தனக்கட்டையில அடைச்சு அதை போய் அரைச்சி ஈசனுக்கு நம்ம ஏதோ பூஜா ஸ்டோர்ஸ்ல கிடைக்கிற ஏதோ ஒரு பேக்கெட் சந்தன பொடியை கொண்டு போய் இந்த சந்தனம்னு கொடுத்துடுறோம். அந்த மாதிரி அது ஒரு வசந்த கைங்கரியம். அது வந்து அந்த சாஃப்டா இருக்கிற சொக்க தங்கத்தோட பீஸை வந்து இந்த சந்தனக்கட்டையில அடிச்சு வச்சாக்க அந்த சந்தனக்கட்டையை உரைக்கும் போது அந்த தங்கமும் சேர்ந்து உறைஞ்சு அந்த சந்தனம் வந்து ரொம்ப ஒசந்த ஒரு கலவையா, அந்த தங்கமும் சந்தனமும் கலந்த கலவையா வரும். அது அரைக்கும் போதே வந்து அந்த கலவையில வந்து தங்கத்தோட அம்சமும் சந்தனத்தோட அம்சமும் அப்படி ஏக்கமா கலந்தே வரும் அரைச்சி வர குழம்பு. அந்த மாதிரி கலக்கணுமா. அதான் அது வருது. அந்த அந்த பக்தன் வந்து அந்த பரம்பொருளோட இரண்டரை கலக்கிறது. இந்த ஒரு ஹிந்தி பஜன்ல வரும், ராமுமே ரமு ஜாத்து ஐசே ஜெயசே சந்தனுமே சுகந்தி. ஈசனோட எப்படி கலக்கணும் அப்படின்னாக்கா, சந்தனத்துல வாசனை எப்படி இருக்கோ அது அது அதை விட்டு பிரியவே முடியாது இல்லையா. சீதாதேவி வந்து ராவணன் வந்து நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறச்சே சொல்லுவோம். நானும் ராமனும் எப்படி தெரியுமா, சூரியனும் அதோட ஒளியும் மாதிரி. ஒளியற்ற சூரியன் இருக்கவே முடியாது, சூரியன் இல்லாம ஒளி இருக்க முடியாது, ரெண்டும் ஒரே பொருள் தான் ஆக்சுவலி. அந்த மாதிரி ஏக்கமா கலக்கணுமா. சந்தனமும் சந்தனத்தோட சுகந்தியும் மாதிரி ஈசனோட கலந்து அதோட வாசனையும் மாதிரி. அந்த இது வந்து ஜீவ பாவம் இருக்கிறதுனால அது சொல்றாரு, ஆணியை அடிச்சு சந்தன கட்டையில அதை உரைச்சாக்க எப்படி அந்த தங்கமும் சந்தனமும் சேர்ந்து குழம்பா அப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி ஐ வில் மிக்ஸ் வித் யூ. நீ மட்டும் எனக்கு அந்த அன்பு பழுத்து இருக்கு, அதுல இருந்து கோணுதல் இல்லாம இருக்கு, நீ மட்டும் எனக்கு கோச்சரமா கிடைச்சேன்னா, அது அருள்னால வந்து ரெக்கக்னைஸ் பண்ற மாதிரி கிடைச்சேன்னா ஐ வில் மிக்ஸ் வித் யூ லைக் தட். அது அப்படி இருக்காராம் அவர் இந்த அடியார்கள் கிட்ட கனெக்டடா. அடியார் மனத்து ஆணியன் ஆகி அமர்ந்து நின்றானே, அமர்ந்து நின்றானே. ரொம்ப விருப்பத்தோட அங்கேருந்து போகிற இது சங்கல்பமே இல்லாம, நம்ம ஆத்துக்கு ஒருத்தர் வந்தார், ஏதோ அவசரமா ஏதோ சொல்லிட்டு போகணும்னு வந்தேன் அப்படின்னா வாசல்லையே நின்று பேசிட்டு போயிட்டு வெளில உள்ள வந்தாலும் உட்காருங்கோ, இல்ல பரவாயில்ல சொல்லிட்டு போகணும் அவ்வளவுதான், அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு. அவ வந்து அந்த ஜீவன் கிட்ட அது கோணாத அன்பு இருக்கிற ஜீவனோட ஹிருதயத்துல ஆணி அடிச்ச மாதிரி அங்கேருந்து நகர்ற பாவமே இல்லாம அந்த பரம்பொருள் வந்து ஸ்திரமா எழுந்தருளி இருக்கான். அது கூட நான் அப்படி இருக்கிற ஒன் கூட நான் வந்து இரண்டரை கலக்கிறேன் அப்படிங்கிற பாவத்துல அந்த பரம்பொருளோட தன்மையை அனுபவிக்கிறார். நம்ம ஓவர் ஷூட் பண்ணிட்டோம். சரி, நம்மள தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை.